ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் லைஃப் ஆப். இன்னைக்கு நம்ம எளிதாக நீங்களே செஞ்சு விளையாடக்கூடிய ஒரு பலகை விளையாட்டு, மில் விளையாட்டு எப்படி விளையாடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டைஸ் பகடை தேவையே கிடையாது. இதுக்கு ஒரு பேப்பர் பென்சிலில் நீங்களே ஈஸியாக வரைஞ்சு இதை விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9 கற்கள் இல்லைன்னா 9 வீட்டிலே கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் வச்சே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேமை விளையாடலாம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு பழங்காலத்து விளையாட்டு. ரோம ராஜ்யங்களில் நிறைய கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வரையப்பட்டிருக்கு. ஸோ இது வரைகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுலபம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நயன் மென் மோரிஸ் இல்லைன்னா மில் விளையாட்டு போன்ற நிறைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டுக்கு இருக்குது. ஸோ முதல்ல இதை வரைகிறது எப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்த போர்டு வரைகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஒன்றுக்குள்ளே ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்கொயர் வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஒரு 3 சதுரம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சதுரத்தை எல்லாத்தையுமே இணைக்கிற மாதிரி 4 கோடுகள் வரைய போகிறோம். இந்த 4 கோடுகளும் பார்த்தீங்கன்னா இந்த 4 சதுரத்தோட பக்கங்களில் இருக்க மத்திய பகுதியை இணைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 4 கோடுகள் இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த கேம் போர்டு பார்த்தீங்கன்னா வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு முனைகளும் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் டார்க்கன் பண்ணி சின்ன சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி. ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் இல்லைன்னா எட்ஜஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களால் காயின்ஸ் வைக்க முடியும். ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 24 புள்ளிகள் இருக்குது. ஸோ இந்த 24 புள்ளிகளுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் காயின்ஸ் வைக்கக்கூடிய இடங்கள். ஸோ இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா A4 ஷீட்டில் நீங்கள் இது வரைகிறதுக்குரிய மெஷர்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இது விளையாடுறது பார்த்தீங்கன்னா 2 பிளேயராக விளையாடலாம், இல்லைன்னா 2 குரூப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேமை விளையாடலாம். ஒவ்வொரு பிளேயருக்கும் பார்த்தீங்கன்னா 9 கேம் காயில்ஸ் இல்லைனா கற்கள் இல்லைனா வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரே மாதிரியான சின்ன சின்ன பொருட்கள், ஏதாவது மூடி இல்லைனா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நட்ஸு இல்லைனா பார்த்தீங்கன்னா பீட்ஸு அதெல்லாம் வச்சு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேம் விளையாடலாம். இல்லைனா ஏதாவது சீட்ஸ் வச்சு கூட நீங்கள் இந்த கேம் விளையாடலாம். ஸோ இந்த கேமோட குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்லு கட்டுறது தான். ஸோ மில்லு கட்டுறதுன்னு சொல்லும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் நீங்கள் சேர்க்கணும். அப்படி ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா அது ஒரு மில்லு. ஸோ இந்த மில்லு சேர்க்கறது பார்த்தீங்கன்னா நீங்கள் செங்குத்தாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைனா கிடைநிலையிலையும் சேர்த்துக்கலாம். ஸோ ஹாரிசாண்டலாக வெர்டிக்கலாக எப்படி வேணாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மில்லு கட்டலாம். ஸோ ஆனால் நீங்கள் மில்லு சேர்க்குற இந்த புள்ளிகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இணைஞ்சிருக்கணும். இப்போ இணைஞ்சு இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நேர்கோட்டில் நீங்கள் மில்லு கட்ட முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயக்னலாகவும் நீங்கள் மில்லு கட்ட முடியாது. ஸோ இது விளையாடுறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் டிக் டாக் டோ மாதிரி தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா டிக் டாக் டோவோட இன்னும் கொஞ்சம் கஷ்டம் மற்றும் இன்னும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விளையாட்டு. ஸோ ஒவ்வொரு வாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் மில்லு கட்டும் போதும் ஆப்போசிட் பிளேயரோட காயின் ஒன்றத்தை தூக்கி நீங்கள் வெளியே போட்டுடலாம். ஸோ அந்த காயின் பார்த்தீங்கன்னா கேமை விட்டு வெளியே போயிடும். திருப்பி அந்த காயினை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ தெளிவாக முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்போசிட் பிளேயரோட காயினை நீங்கள் தூக்கி போடணும். இப்போ அவங்க எந்த காயின் வச்சு அவங்களால மில்லு கட்ட முடியுமோ அந்த காயினை நீங்கள் வெளியே தூக்கி போடணும். ஆனால் மில்லில் ஏற்கனவே இருக்க காயினை நீங்கள் வெளியே தூக்கி போட முடியாது. அதே மாதிரி ஒன்றுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மில்லு வேணாலும் நீங்கள் கட்டலாம். இப்போ ஒரே மூவில் கூட பார்த்தீங்கன்னா 2 மில்லு கட்டலாம். இப்போ இந்த காயின் நான் இங்கே கொண்டு வந்தேன்னா 2 மில் ஒன்றா சேருது. ஸோ 2 காயினை தூக்கி நீங்கள் வெளியே போட்டுடலாம். ஸோ இந்த கேம் எப்போ முடிவுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்போசிட் பிளேயரோட காயின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நீங்கள் 2 காயின்ஸ்க்கு கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வின். இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்போசிட் பிளேயர் அவங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இடமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்போவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் ஆகிடுவீங்க. ஸோ இதை எப்படி விளையாடுறது, எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா 3 பாகங்களாக பார்த்தீங்கன்னா பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ முதல் பாகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட 9 காயின்ஸையும் உள்ளே கொண்டு போகிறது தான் பார்த்தீங்கன்னா முதல் பாகம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார் முதல்ல காயின்ஸை வைக்கிறதுன்றதை டிசைட் பண்ணுறதுக்கு பூவா தலையாக நீங்கள் போட்டு பார்க்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டைஸை நீங்கள் உருட்டி விட்டு எந்த பிளேயருக்கு அதிக எண் வருதோ அவங்க ஃபஸ்ட்டு இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸை உள்ளே வச்சுட்டு வருவாங்க. ஸோ நீங்கள் வைக்கிற காயின்ஸ் பார்த்து வைக்கணும். ஆப்போசிட் பிளேயர் மில்லு கட்டாதபடியும்
நீங்க மில்லு கட்டுறதுக்கு ஏத்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்து இந்த காயின்ஸ வந்து நீங்க வந்து உள்ள கொண்டு போய் வைக்கணும். ஸோ 2 பிளேயர்ஸ வந்து எல்லா 9 காயின்ஸையும் உள்ள கொண்டு போயிட்டாங்கன்னா, அப்போ வந்து பாகம் 1 வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்த பாகம். ஸோ 2வது பாகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸ் வந்து உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, மூவ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ மூவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்க ஒரு புள்ளிக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து போக முடியும். ஜம்ப் பண்ண முடியாது. எந்த ஒரு காயினையும் வந்து தாண்ட முடியாது. ஸோ பக்கத்துல இருக்க டாட்டுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால மூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கட்டுன மில்லு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு வாட்டி கூட கட்டி நீங்க வந்து ஆப்போசிட் பிளேயர வந்து நீங்க வந்து வெளிய தூக்கி போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்க வந்து மில்லு கட்டுறோம். ஸோ மில்லு கட்டுனதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேயரோட ஆப்போசிட் பிளேயரோட காயின வந்து வெளிய போடுறேன். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மூவ் பண்றாங்க. இப்போ வந்து ஏற்கனவே வந்து நான் வந்து கட்டுன ஒரு மில்லேருந்து ஒரு காயின வந்து வேற ஒரு இடத்துல எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி கொண்டு வரேன் அந்த காயின. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு காயின தூக்கி வெளிய போடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல வந்து நீங்க 3 தடவ வந்து பார்த்தீங்கன்னா, மில்லு கட்டலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 மில்லு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, 2 காயின வந்து தூக்கி வந்து வெளிய போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணி உங்களோட ஆப்போசிட் பிளேயரோட காயின்ஸை வந்து குறைச்சிட்டே வரலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3வது பகுதி. ஸோ இந்த 3வது பாகம் வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா வந்து நீங்கள் இந்த ரூலை வச்சு விளையாண்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இந்த ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக வந்து ஏதாவது ஒரு பிளேயருக்கு வந்து 3 காயின்ஸ் தான் இருக்குதுன்னா, அப்போ வந்து எல்லா காயின்ஸ்க்குமே ஆட்டத்துக்குள்ளே இருக்க எல்லா காயின்ஸ்க்குமே ஒரு சூப்பர் பவர் வந்து கிடைக்கும். அந்த சூப்பர் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, விளையாடும்போது பக்கத்தில் இருக்க புள்ளிக்கு மட்டும்தான் உங்களால் வந்து போக முடியும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த புள்ளிக்கு வேணாலும் வந்து தாவ முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு பெரிய சூப்பர் பவர். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது கேமை நீடிக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் தோக்க போகிற பிளேயருக்கு வந்து ஒரு அவகாசம் கொடுக்கறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரூல் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ பறக்கிற இந்த ரூலை வந்து நீங்கள் வச்சும் விளையாடலாம். இது தேவையில்லைன்னா சீக்கிரமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேமை வந்து நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ ஆனால் வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பறக்கிற ரூல் ஃபாலோ பண்ண போகிறீங்களா இல்லையான்றதை வந்து முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேமை வந்து ஆரம்பிங்க. ஸோ அவ்வளோதான், இந்த கேம் விளையாடுறது ரொம்பவே ஈஸியான ஒரு விளையாட்டு. ஸோ இந்த கேம் வந்து எப்படி முடியும்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களோட ஆப்போசிட் பிளேயரோட காயின்ஸ் எல்லாமே வெளியே போய் 2 காயின் தான் உள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வின். இல்லைனா வந்து அவங்க காயின்ஸ் எதுவுமே மூவ் பண்ண முடியாதபடி இருந்தாங்கன்னா அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வின்னு. ஸோ இதை வந்து நீங்களே வரைகிறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெளியில் இருக்க சதுரத்தோட பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர், நடுவில் இருக்க சதுரத்தோட பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர், உள்ள இருக்க சதுரத்தோட பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு சதுரத்துக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளோதான். இதை வச்சு வெறும் சிம்பிள் பென்சில் ஸ்கேல் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து வரைஞ்சிக்கலாம். இல்லைனா வெறும் ஒரு சாக் பீஸ் வச்சு நீங்கள் வந்து தரையில் வரைஞ்சி கூட நீங்கள் வந்து கற்கள் வச்சு இந்த கேம் வந்து விளையாடலாம். ரொம்பவே ஒரு ஈஸியான கேம். எங்கே போனாலும் வந்து டைஸில் எதுவுமே இல்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கேமை வந்து விளையாட முடியும். ரொம்பவே ஈஸியான ஒரு டைம் பாஸ் கேம். இது வந்து நீங்கள் ஃபேமிலியோட விளையாடலாம். கண்டிப்பாக இந்த கேம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த போர்டோட ஃப்ரீ பிரிண்டபிளும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வரைய விருப்பம் இல்லைன்னா வந்து அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த கேமை வந்து விளையாடுங்க. ஸோ ஏற்கனவே இந்த சேனலில் வந்து தாயம் மற்றும் கூரண கட்டம் 2 கேம் வந்து போட்டிருக்கேன். இந்த 2 கேமுமே வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வந்து நீங்களே செஞ்சு விளையாடலாம். ஸோ ஆனால் வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாயக்கட்டை இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோவி வேணும் விளையாடுறதுக்கு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த கேமும் வந்து பார்த்தீங்க 2மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமான விளையாட்டுக்கள். ஸோ இணைஞ்சிருங்க இந்த சேனலோட. இன்னும் ரொம்ப ஈஸியான போர்ட் கேம் நீங்களே செஞ்சு விளையாடுற மாதிரி இருக்க போர்ட் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து போடுறேன். இணைஞ்சிருங்க இந்த சேனலோட. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.